ஸ்ரீமத் பாகவதம் 3வது ஸ்கந்தம் முதல் அத்தியாயம் 11வது ஸ்லோகத்துல இருக்கும். இந்த அத்தியாயத்தோட பேரு விதுரரின் கேள்விகள் அப்படின்னு. 10 ஸ்லோகங்கள் முடிச்சிருக்கோம். 11வது ஸ்லோகத்துக்கு போவோம். அஜாத சத்ரோ பிரதியச்சதாயம் திதிக்ஷதோ துர்விஷஹம் தவாகஹ சஹானுஜோ யத்ர விரிகோதராஹிஹி ஸ்வசன் உஷா யத்தவம் அலம் பிபேஷி. மொழிபெயர்ப்பு பொருளுரை ஏசி பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாத் ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். விதுரர் கூறினார், எதிரிகள் இல்லாதவரும் உங்களுடைய குற்றங்களினால் விளைந்த அளவிட முடியாத துன்பங்களை பொறுத்து கொண்டவருமான யுதிஷ்டருக்கு உரிமையுள்ள பாகத்தை இப்பொழுது நீங்கள் திருப்பிக் கொடுத்து விட வேண்டும். அவர் தன் தம்பிகளுடன் காத்திருக்கிறார். அவர்களுக்கிடையில் பாம்பை போல் சீறிக்கொண்டு பழிவாங்கும் எண்ணத்துடன் பீமனும் இருக்கிறார். அவரிடம் உங்களுக்கு அச்சமுண்டு என்பதில் சந்தேகமில்லை. ஸோ நம்ம விதுரர் திருதராஷ்டிரன் கிட்ட அறிவுரை சொல்றதுக்கு வந்திருக்காரு. இப்ப பேசிட்டு இருக்காரு திருதராஷ்டிரன் கிட்ட. அஜாத சத்ரு அப்படின்னா பகைவன் இல்லாதவங்க, அதாவது பிறப்புல இருந்தே பகைவன் இல்லாதவங்க அப்படின்னு சொல்லப்படுது. அஜான்னா பிறப்பற்றவன் இல்லையா? அஜாத சத்ரு அப்படிங்கிற அதுக்கு என்ன, அந்த இடத்துல என்ன மீனிங் வருது அப்படின்னா பகைவனே இல்லாதவன் அப்படின்னு. யுதிஷ்டிர மகாராஜுக்கு அது ஒரு பேரு உண்டு, அஜாத சத்ரு அப்படின்னு. அவருக்கு எப்பவுமே எனிமீஸ் கிடையாது. அவரை மத்தவங்க வேணா எதிரியா பார்க்கலாமே தவிர இவரு யாரையுமே எதிரியா பார்க்க மாட்டாரு. பகவான் கிருஷ்ணரும் அந்த மாதிரிதான், கிருஷ்ணரோட பக்தர்களும் அந்த மாதிரிதான். பார்த்தோம்னா பகவான் கிருஷ்ணரோட பக்தர்கள் பிரலாத மகாராஜா ஆகட்டும், ஹிரண்யகசிபு அப்பா இல்லையா, பிரலாத மகாராஜோட தந்தை. தன்னோட சொந்த குழந்தை மேலேயே அவ்வளோ ஒரு கோபம், ஒரு எதிரியா பாக்குற குணம் ஹிரண்யகாசிப்புக்கு இருந்தது. ஹிரண்யகாசிப்பு ஏன் அந்த வன்மம் இன்னும் அதிகமாச்சு? நேச்சுரலா இயற்கையாவே அவன் அசுர குடும்பத்துல இருந்து வந்தவன். தித்தியோட குழந்தைகள் எல்லாமே அசுர குழந்தைகள், அதித்தியோட குழந்தைகள் எல்லாமே தேவர்கள். தித்திக்கும் சரி ஆதித்திக்கும் சரி கணவன் ஒண்ணுதான், கஷ்யப முனி. சோ ஏன்னா பிரபஞ்சம் ஆரம்பத்துல சிருஷ்டி எல்லாம் நடக்கிறப்போ இந்த மாதிரி கிரியேஷன் இருக்க வேண்டியது இருந்தது இல்லையா? அப்போ கிரியேஷன் இருக்கும்போது ஒவ்வொருத்தரு பிராஜினி இந்த பிரஜாபதிகள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த கடமைகள் கொடுக்கப்பட்டிருக்கும். நீங்க பிரஜாபதி, முடிஞ்ச அளவுக்கு தொகைய பாப்புலேஷனை பெருக்குங்க அப்படின்னு. சில பேர் எதுக்கெல்லாம் இன்சார்ஜா இருப்பாங்கன்னா, இந்த பாம்புகள், ரெப்டைல்ஸ், ஊர்வன மாதிரி இருக்கிற அந்த மாதிரி ஸ்பீஷீஸ்கெல்லாம் ஒருத்தங்க இன்சார்ஜ் இருப்பாங்க. பிரம்மா அவங்களை அலோகேட் பண்ணுவாங்க. நீங்க இந்த பாம்பு, தேளு, அந்த ஊர்வன அதை எல்லாத்தையும் நீங்க பாத்துக்கணும். ஒருத்தங்க இந்த பறவைகள், இன்னொருத்தங்க மிருகங்கள், இன்னொருத்தங்க தண்ணி, இன்னொருத்தங்க மலை, அதான் இந்திரன். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் கொடுத்துருவாங்க. அப்போ அவங்கவுங்க அந்தந்த வேலையை செய்யணும் இல்லையா? இப்ப தர்மராஜோட பையன் யுதிஷ்ட மகாராஜ். தர்மராஜ் யாரு? யமராஜ். யமராஜோட வேலை என்ன? லார்ட் ஆஃப் டெத். அவருக்கு மரணத்துக்கு தலைவர் ராஜா அவருதான். எப்படின்னா அவரு மரணம், ஒருத்தங்க உடல்ல இருந்து அந்த ஆத்மா வெளியில போகும்போது அந்த ஆத்மாக்கு என்ன சரியான அடுத்த உடல் கொடுக்கணும், இல்ல இப்ப என்ன தண்டனை அந்த குழந்தை அனுபவிக்கணும், அந்த குழந்தைன்னா அந்த ஆத்மா, அந்த ஆத்மா அனுபவிக்கணும். அது புண்ணிய கர்மா பண்ணிருக்கு, பாவ கர்மா பண்ணிருக்குன்னா ஃபர்ஸ்ட் எதை கொடுக்கணும்? புண்ணிய கர்மாத்துக்கு அந்த குழந்தைன்னு சரி குழந்தைன்னே வச்சுக்குவோம் அந்த ஆத்மா. அது ஏன்னா மறுபடியும் குழந்தையாதான் பிறக்க போகுது. எந்த ஜீவராசி, அந்த ஜீவராசி எந்த உடல்ல போனாலும் ஃபர்ஸ்ட் அந்த அம்மா உடல்ல போய் குழந்தையாதான் வரப்போகுது. சோ அந்த ஆத்மாவுக்கு புண்ணியம்னா அதுக்கு தகுந்த மாதிரி உடம்பு கிடைக்கும், பாவம்னா அதுக்கு தகுந்த மாதிரி உடம்பு கிடைக்கும். சில சமயங்கள்ல நரகத்துல ஃபர்ஸ்ட் அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் பாவப்பட்ட உடல் அதுக்கப்புறம் கொடுத்துக்கலாம், இப்ப ஃபர்ஸ்ட் இதை அனுபவிக்கட்டும் அப்படின்னு. சோ இந்த மாதிரி அந்த நிர்ணயம் எல்லாம் நடக்கும். அந்த எதுபடினா விதி, கர்ம விதிப்படி அதெல்லாம் நடக்கும். இப்போ
ஹிரண்யகாசிப்பு வந்து ஹிரண்யகாசிப்புவோட தம்பி ஹிரண்யாக்ஷா கொன்னதுனால வராக தேவர் மேல ரொம்ப கோவம். இந்த விஷ்ணு இப்படிதான் பண்ணுவான் அப்படின்னு விஷ்ணு மேல, விஷ்ணு வந்து முன்முதற் கடவுள்னு தெரியும் ஹிரண்யகாசிப்புக்கு. எப்படின்னா ஸ்ரீமத் பாகவத்துல 7வது ஸ்கந்தத்துல இதெல்லாம் வரும். விஷ்ணு வந்து எல்லாத்துக்குமே சமமாதான் இருப்பாரு. ஆனாலும் சில சமயம் தேவி தேவர்கள் ஏதாவது அவங்கள மயக்குனா, விஷ்ணுவை மயக்குனா உடனே விஷ்ணு என்ன பண்ணுவாரு, குழந்தை மாதிரி மனசை மாத்திக்குவாரு, அவங்க சைடு சாஞ்சிருவாரு. இப்படி எல்லாம் ஹிரண்யகாசிப்பு யார்கிட்ட சொல்லுவான் அப்படின்னா அவங்க அம்மா கிட்டயும் ருஷபாகுன்னு நினைக்கிற ஹிரண்யாக்ஷாவோட மனைவி அவகிட்டையும், அப்புறம் ஹிரண்யாக்ஷாக்கும் அவன் மனைவிக்கும் பிறந்த பசங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாத்துக்கிட்டையும் இவன் வந்து ஹிரண்யகாசிப்பு பகவத்கீதா பகவான் கொடுத்த பகவத்கீதா மாதிரி இவன் வந்து ஒரு பகவத்கீதா சங்கிய யோகா பத்தி சொல்லிட்டு இருப்பான். அவன் ரொம்ப, அசுரர்கள் எல்லாமே வேதத்தை படிச்சவங்க தான், எல்லாமே அவங்க பண்ணுவாங்க. ஒன்னே ஒண்ணு என்ன அப்படின்னா அந்த கர்வம் ஆணவம் அதிகமா இருக்கும். இந்திரருக்கும் கர்வம் இருந்தது, தவறு செஞ்சாரு. பிரம்மாவும் சில தவறுகள் செஞ்சாரு. பிரம்ம விமோகன லீலைன்னு அந்த பசுமாடு குழந்தைகளை எல்லாம் கடத்தி வச்சிருப்பாரு இல்லையா, அந்த ஒரு சம்பவம் நடக்கும். அப்புறம் சந்திரனும் தன்னோட குருவோட மனைவி மேலேயே ஆசைப்பட்டு ஒரு தவறு நடக்கும். அந்த மாதிரி அவ்வளவு பெரிய பொசிஷன்ல அவங்க எல்லாருமே பக்தர்களா இருந்தாலுமே அவங்களும் தவறுகள் செய்யறாங்க. ஆனா என்னன்னா ஒண்ணு அங்கங்க அப்படின்னு எதுக்கு சொல்லப்படுதுன்னா, நம்ம எல்லாம் வந்து சாமானிய மக்களா இருக்கும்போது அப்ப தவறுங்கிறது வந்து ரொம்பவே அதிகமா பண்ணுவோம். அப்போ ஏன்னா பெரியவங்க பெரியவங்களே அவ்வளோ பொசிஷன்ல பெரிய பெரிய ஸ்தானத்துல இருந்துமே வீழ்ச்சியில வர்றாங்க. ஆனா பகவானோட அனுகிரகத்தால திருப்பியும் அவங்கள மன்னிச்சு பகவான் அவங்கள மன்னிச்சு விட்டு திருப்பியும் அந்த பொசிஷனுக்கே கொடுத்துட்றாரு. ஏன்னா அவங்க எல்லாம் பக்தர்கள், அவங்க வேலை செய்யறாங்க அப்படிங்கறதுனால அந்த வேலையை கரெக்டா செய்யறாங்க அப்படின்னு. பட் நம்ம என் மாத்திரம் அப்படிங்கிறதுக்காக நம்ம ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கணும், ரொம்பவும் ஜாகிரதையா இருக்கணும். முக்கியமா கலியுகத்துல இருக்கோம், மாயையோட ஆதிக்கம் அதிகமா இருக்கும். மக்கள் எல்லாமே அந்த ஒரு சத்துவகுணம் தமகுணம் ரஜகுணத்துல கீழ் நிலையில இருக்கிற குணத்துலதான் அதிகமா இருப்பாங்க பொதுவா. அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதனாலதான் இந்த கதைகள் எல்லாம் நம்மளுக்கு திரும்ப திரும்ப பாகவத்துல வர்றதுக்கு காரணம் என்னன்னா, இவ்வளவு பெரிய ஆளுகளே இப்படி வீழ்ச்சி அடையறாங்க. சில தவறுகள்னால, மனக்குழப்பத்தினால, மனக்கலக்கம், இதனால மனம் திடகாத்திரமா இல்ல பக்தியில அப்படின்னா வீழ்ச்சி அடையறாங்க. நம்ம எந்த மூளைக்கு அப்படிங்கிறதுக்காக அந்த உதாரணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஹிரண்யாக்ஷா இறந்ததுக்கு அப்புறம் அந்த மனைவி, அந்த குழந்தைய, பசங்க, அம்மா எல்லாம் வருத்தத்துல இருக்கும்போது ஹிரண்யகாசிப்பு வந்து தத்துவத்தை சொல்றான். அப்ப அது வந்து எல்லாமே நம்ம படிச்ச தத்துவத்தை அவன் நல்லா தெளிவா சொல்றான். நம்ம பகவத்கீதையில 2வது அத்தியாயத்துல படிச்சது அவன் நல்லாவே சொல்றான். உதாரணத்துக்கு கதை கூட சேர்த்து சொல்றான். அப்போ எந்த அளவுக்கு அவன் தெளிவா இருப்பான். பட் என்னன்னா அவனுக்கு அந்த எனிமிட்டி, அந்த எதிரியா பாக்குற குணம், பகவானையே எதிரியா பாக்குற குணம் இருக்கு. இப்ப இந்த இடத்துல அஜாத சத்ருன்னு பகைவரற்ற யுதிஷ்டர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ஏன்னா பகவானுக்கும் சரி பக்தர்களுக்கும் சரி மத்தவங்களை எதிரியா பாக்குறதுக்கெல்லாம் தோணாது. சமோகம் சர்வ பூத்தேஷு, பகவான் எப்பவுமே சமோகம் சர்வ பூத்தேஷு, எல்லா பூத்தான ஜீவாத்மாக்கள் எல்லாத்துக்குமே அவர் வந்து என்ன பண்ணுவாரு, சமமாதான் பாப்பாரு, யாருக்கும் பாரபட்சம் பார்க்க மாட்டாரு. ஆனாலும் இப்போ ஹிரண்யகாசிப்பு சொல்லியிருப்பான், இந்த தேவி தேவர்கள் வந்து எப்படியோ மயக்கி பகவானை வந்து அவங்க பக்கம் இழுத்துட்டாங்க. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சு தொண்டு செஞ்சு அவங்க விஷ்ணு சொல்றபடி கேட்டு அந்த சைடு விஷ்ணு சாஞ்சிட்டாரு. அப்போ நம்மளுக்கு வந்து எதிரி ஆயிட்டாரு. விஷ்ணு அப்படி கிடையாது, கிருஷ்ணா அப்படி கிடையாது, யாரையும் எதிரியா பாக்குறது இல்ல. நம்ம ஏற்கனவே சொன்ன அதே உதாரணம் தான். குழந்தைக்கு தாய்க்கு 2 குழந்தை இருக்குன்னா, ஒரு குழந்தை சமத்தா இருக்கு, ஒரு குழந்தை குறும்பு பண்ணுதுன்னா அந்த தாயோட கடமை என்னவோ அதை தான் பண்ணுவா. ஒரு குழந்தைய வந்து எக்ஸ்ட்ராவா அந்த குழந்தை நல்லபடியா சொன்னபடி கேக்குது, ஒழுக்கமா இருக்கு, பக்குவமா நடந்துக்குது அப்படின்னா அந்த குழந்தைக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கறது, ஸ்பெஷலா ட்ரீட் பண்றதுங்கிறது இயற்கையாவே வரும் இல்லையா. இன்னொரு குழந்தை மேலயும் அக்கறை இருக்கு, அக்கறை இல்லாம இல்ல.
பட் அந்த பனிஷ்மெண்ட்டும் கொடுத்துதான் ஆகணும். இப்படி ஒரு அரசாங்கம் இருக்கு, ஒரு ஊருக்குள்ள ஒரு அரசாங்கம் இருக்கு அப்படின்னா அந்த அரசாங்கம் வந்து எல்லா பிரஜைகளையும் சமமாதான் பாக்குது. பட் எந்த பிரஜை வந்து அடங்காம தப்பு பண்றாங்களோ அவங்கள சிறைக்கு அனுப்பிச்சு அவங்களுக்கு அந்த தண்டனையை கொடுத்து அவங்கள வாழ்க்கையில இருந்து அந்த தவறான வழிக்கு போகாம திருத்துறதுக்காக அந்த அரசாங்கம் பண்ணுது. அதுக்காக நம்ம அரசாங்கத்தை எதிரியா பார்ப்போமா இல்ல எப்படி பார்ப்போம்? அரசாங்கத்தோட கடமையை செய்யுதுன்னு பார்ப்போமா? இல்லையா? அதே போலதான் பகவான் வந்து இன்ஃபேக்ட் அரசாங்கம் கூட பாரபட்சங்கிறது தவறான வழியில கூட பார்க்கலாமே தவிர பகவான் அந்த மாதிரி பாத்திர மாட்டாரு. ஏன்னா எல்லாருமே அவரோட குழந்தைங்க தானே. அப்படி இருக்கும்போது அவருக்கு எப்படி பாரபட்சம் பாக்குறதுக்கு வரும்? நம்ம தான் பாக்குறோம். ஏன்னா நம்ம வந்து அதாவது பகவான் பாப்பாருன்னு சொல்லி நம்ம நினைக்கிறதுக்கு காரணமே என்னன்னா நம்ம வந்து அந்த கட்டுண்ட நிலையில இருக்கிறதுனால. எப்ப அந்த பாடியிலே கன்செப்ஷன் இருக்கோ, நான் இந்த உடல் ஆத்மாங்கிறத மறந்து நான் இந்த உடல் நான் இந்த வேலையில இருக்கேன். இப்ப ஒரு உதாரணத்துக்கு நான் ஒரு டாக்டர் அப்படின்னா நான் ஒரு டாக்டர், நான் இந்த இடத்துல வேலை செய்யறேன், இவங்கெல்லாம் என்னோட கிளைண்ட்ஸ் அதாவது பேஷண்ட்ஸ் அப்படின்னு நான் மனசுல வச்சுட்டேன்னா அதுபடிதான் நான் வாழ்க்கையை ஓட்டிட்டு இருப்பேன். எப்ப வந்து நான் ஆத்மா ஜீவேர ஸ்வரூபகோய் கிருஷ்ணேர நித்யதாஸ், நம்ம எல்லாமே கிருஷ்ணர் பகவானுக்கு நித்திய சேவை, நம்ம அந்த கடமையை பண்றோம். இது வந்து சர்வ உபாதி வினிர்முக்தம். இந்த உபாதிகள் எல்லாமே, உபாதிகள்னா இப்ப எனக்கு இப்ப கிடைச்சிருக்கிற டிசிக்னேஷன், இப்ப நான் ஒரு தந்தை, நான் ஒரு கணவன், நான் ஒரு மாணவன், இல்ல ஒரு எம்ப்ளாயி, ஒரு இடத்துல நான் வேலை செய்யறேன், தொழிலாளி, இப்படிங்கிற ஸ்தானம் எனக்கு மல்டிபிள் ஸ்தானம் இருக்குன்னாலுமே அது வந்து தற்காலிகமானது. ஏன்னா உடல் தற்காலிகமானது. உடல் சம்பந்தப்பட்ட உறவுகள், உடல் சம்பந்தப்பட்ட உபாதைகள், அந்த டிசிக்னேஷன் சொல்லும்ல, அந்த பொசிஷன், என்னென்ன வேலையில என்னென்ன ரோல்ல அந்த உடல் பண்ணுதோ எல்லாமே தற்காலிகம்தான். அந்த தற்காலிகமான ஒரு விஷயத்துக்காக நித்தியமான ஒரு விஷயத்த நம்ம மறந்துடுறதுனால பகவான் வந்து பாரபட்சம் பாக்குறாரு அப்படின்னு பாக்குறோம். அதனால எதிரியா பாக்குறது, அதுதான் ஹிரண்யகசிபு பண்றான் இல்லையா? இப்ப இந்த இடத்துலயும் துரியோதனன் அதேதான் பண்றான், திருதராஷ்டிரன் அதேதான் பண்றான். பகவான் கிருஷ்ணர் வந்து பாண்டவா சைடு இருக்காங்க, அவங்களுக்கும் தெரியும் கிருஷ்ணர் கடவுள்னு தெரியும். ஆனா அந்த ஒரு சரணாகதி அடையணும் அப்படிங்கறது தோன்றது இல்ல. பிரபுபாதர் பொருளுரையில எல்லாம் அடிக்கடி எழுதுவாரு. சோ இந்த மரத்தை வெட்டுறவங்க வந்து அசுரகுணம் படைச்சவங்க. மாட்டை வெட்டுறாங்க பாத்தீங்களா, பசு மாட்டை கொன்னு அதை சாப்பிட்றதாகட்டும் கொல்றதாகட்டும் அதுவும் அசுர குணத்துல இருக்கு அப்படிங்கறது எல்லாம் சாஸ்திரமும் அதுதான் சொல்லுது. ஆச்சாரியர்கள் வந்து புதுசா எதையும் மேனுஃபேக்சர் பண்ணி சொல்ல மாட்டாங்க. நம்மளுக்கு புரியணுங்கிறதுக்காக எளிமைப்படுத்தி சொல்லுவாங்களே தவிர அவங்க புதுசா இல்லாததை சொல்ல போறது கிடையாது. சாஸ்திரம் அதுதான் சொல்லுது, இது வந்து அசுர குணத்து தன்மையோட இருக்கு அப்படின்னு சொல்லி. அப்போ இப்ப மரத்தை வெட்டுறதே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பேப்பர்ஸ் ப்ரொடியூஸ் பண்றது, அன்னெசரியா இந்த அரசியல் பிரச்சாரத்துக்கா இல்ல தேவையில்லாத விஷயம், அதாவது பகவான் உணர்வு கிருஷ்ண உணர்வை வளர்த்துக்கிறதுக்கு இல்லாம வேற ஏதாவது நம்ம பௌதீக ரீதியா ஒருத்தங்க முன்னேறணும் அப்படின்னு அந்த அரசியல் கட்சியோ இல்ல தொழிலோ ஏதோ ஒண்ணுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அதுக்காக நிறைய மரத்தை வெட்டி அந்த மரத்திலிருந்து வர்றதை வச்சுதான் பேப்பர் எல்லாம் செஞ்சு விநியோகம் பண்ணி அது வீணாதான் போகுது இல்லையா? இப்ப எதுக்கு நம்ம மரத்தை வெட்டுறோம் அப்படின்னா தேவையில்லாத மரத்தை தான் வெட்டணும். நல்லா ஒரு பழங்கள் கொடுக்கற மரத்தையோ இல்ல வெஜிடபிள்ஸ் கொடுக்கற மரத்தையோ இல்ல நல்ல நிழல் கொடுக்கற மரத்தையோ வெட்டாம தேவையில்லாத மரங்களை வெட்டி தேவையில்லாத ரீசைக்கிள் பண்றது, தேவையில்லாத மரங்களை வேணா வெட்டி அதுல வந்து நம்ம உபயோகப்படுத்துறது. அதுவும் எதுக்கு உபயோகப்படுத்தணும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ரீமத் பாகவதம் பகவத்கீதை இந்த மாதிரி புஸ்தகங்களை தயாரிக்கிறதுக்கு, எது மக்களுக்கு வந்து பக்தி பகவான் மேல இருக்கிற அன்பை உருவாக்குறதுக்கு இந்த மாதிரி புஸ்தகங்கள் தான் உதவி செய்யும். அப்ப அந்த மாதிரி விஷயத்துக்கு அதாவது எதையுமே நம்ம கிருஷ்ண உணர்வுல பகவானுக்காக பண்ணும் போது அதுல பிரச்சனை வராது, அது அந்த எக்கோ சிஸ்டம் பாழாகாது. இதே சுயநலத்தோட தன்னோட புலனின்பத்துக்காக தன்னோட குடும்பத்தார்களோட புலனின்பத்துக்காக நம்ம விஷயங்களை அழிக்கிறோம் அப்படின்னா தமகுணத்துல இருக்கிறதா அர்த்தம். அது ஆட்டோமேட்டிக்கா தமகுணம் தான். தமகுணத்துல இருந்து நம்ம இந்த மாதிரி வேலைகள் செய்யும் போது அதுவும் அழிவுல தான் போய் முடியும். என்னென்ன அழிவுல முடியும்னா அந்த மாதிரி நல்ல மரங்களை அழிக்கிறாங்க, தேவையில்லாத பேப்பர்களை உற்பத்தி செய்யறாங்க, பத்திரிகையோ இல்ல அட்வர்டைஸ்மெண்ட் ஃபிளையர்ஸ் ப்ரௌச்சர்ஸ் ஏதோ ஒண்ணு, அதுவும் தேவையில்லாம தான் குப்பைக்கு போக போகுது.
அதுக்கப்புறம் இவங்க பண்ணவங்களும் தேவையில்லாத ஒரு உடல்ல இருந்து தேவையில்லாத விஷயங்கள் பண்றதுனால அவங்களும் எங்க போவாங்க, கீழ்நிலைக்கு போவாங்க, நரகத்துக்கு போவாங்க அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா. இப்ப இந்த இடத்துல வந்து ஆல்ரெடி எக்கச்சக்கமான துன்பங்கள் அனுபவிச்சாச்சு பாண்டவர்கள். ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல, நிறைய துன்பங்கள் அனுபவிச்சாச்சு. இப்ப கேக்குறது என்ன, அவங்களுக்கு சேர வேண்டிய பாகத்தை தான் கொடுக்க சொல்லி இப்போ ரெக்கமெண்ட் பண்றாரு இவரு விதுரர். இல்லாததெல்லாம் கேட்கல. இப்போ இப்போ நம்ம டெய்லிக்கும் நம்ம நியூஸ் பார்த்தாலே தெரியும், அவ்வளோ மோசமான ஒரு விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு இது நடந்து பல வருஷங்கள் ஆயிருக்கு, நீங்க கூட படிச்சிருக்கலாம். ஒரு மருத்துவரை வந்து அதாவது ஒரு கேங், ஒரு நார்மலா இருந்த ஒருத்தன் வந்து இராணுவத்துல இருந்து அவன் வந்து நல்லா அங்கேயே பொழைச்சிருக்கலாம். அங்கிருந்து ஓடி வந்து எதனால வந்தான் நல்லா தெரியாது. ஒரு சில பேர்த்த சந்திக்கிறான், அதுக்கப்புறம் நட்பு வருது, அதுக்கப்புறம் அது அவனோட விருப்பத்தை சொல்றான். விருப்பம் என்னன்னா குறுக்கு வழியில பணத்தை சீக்கிரமா சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது. அப்ப அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பிளான் பண்றாங்க, ஒரு நல்ல ஒரு பணக்காரனை கடத்தி பணம் சம்பாதிக்கலான்னு. அந்த மாதிரி ஒரு மருத்துவரை கடத்துறாங்க. அவங்க அவங்க மனைவி போலீஸ் கிட்ட போனதுனால அவங்க பணத்தை கொண்டு வந்து இந்தந்த இடத்துல வானெல்லாம் சொல்றாங்க, மனைவியும் போறாங்க. ஆனா போலீஸ் இருக்கிறது தெரிஞ்சதுனால அவங்க என்ன பண்றாங்க, கோவத்துல அந்த மருத்துவரை கொன்னு தண்ணியில ஆத்துல தூக்கி போட்டுறாங்க. அப்போ இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கே பல வருஷம் ஆயிருச்சு. இப்போ காரணம் பாத்தீங்கன்னா காரண குண சங்கஷ்டன்னு வரும். அதாவது நம்ம ஒரு இப்ப சத்துவகுணத்துல இருக்கோம் அப்படின்னா அந்த மாதிரி நினைப்பு, அந்த மாதிரி விஷயங்கள்ல ஈடுபடுறதுன்னு வரும். இதே ரஜோகுணம், இந்த மாதிரி ஆசை, பேராசை, கோபம், குரோதம் கோபம் ரெண்டும் ஒண்ணுதான். அப்புறம் இந்த மாத்சரியம், மத்தவங்க மேல ஒரு இந்த மாதிரி எதிரியா பாக்குறது, பொறாமையோட பாக்குறது, இந்த மாதிரி குணங்கள்லாம் ரஜகுணம் தம குணத்துல வரும். அப்படி வருது அப்படின்னாலே நம்ம சுதாரிச்சுக்கிட்டு அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு பார்க்கணும். இல்ல இது நல்லாதான் இருக்கு, இப்ப இது நார்மல் தான் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அது வீழ்ச்சியில தான் போய் அடையும். அப்ப அந்த போலீஸ் கேஸ் ஆகி அது வந்து அவங்கள கண்டுபிடிச்சு ஒரு 8 பேரோ என்னமோ 8 பேரோ 10 பேரோ அதுல சம்பந்தப்பட்டிருந்தவங்களுக்கு எல்லாம் ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டது. அப்ப அவங்களுக்கு தண்டனை வந்து ஏன் அரசர்கள் இல்ல அரசாங்கம் ஏன் ஒரு தவறு செஞ்சா அதுக்கு தண்டனை கொடுக்கறாங்க அப்படின்னா, இப்ப தண்டனை அவன் அனுபவிக்கலன்னா நரகத்துல ரொம்ப கொடூரமா தண்டனையை அனுபவிப்பான் அப்படிங்கிறது வேதத்துல இருக்கு, முக்கியமா கருட புராணத்துல. அதனாலதான் அந்த காலத்துல இருந்தே, வேத காலத்துல இருந்தே அரசர்கள் வந்து அப்பப்ப அந்தந்த தவறுகளுக்கு அந்த யாரு தவறு செஞ்சாங்களோ அவங்களுக்கு தண்டனைய கொடுத்துருவாங்க. நல்ல அரசர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த சிபி சக்கரவர்த்தி ஒரு உதாரணம் இல்லையா, நல்ல அரசர்கள் என்ன பண்ணுவாங்க, இல்ல மனுநீதி சோழன், இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா தன்னை வருத்திக்கிட்டு கூட நீதியை நிலைநாட்டணும்னு சொல்லி தன்னை வருத்திட்டு கூட அவங்க அந்த நீதிய பாதுகாத்துட்டு வந்தாங்க. பட் இந்த காலம் கலியுகம், ஆல்ரெடி கலியுகத்துக்கு வந்து சொல்லவே வேண்டாம் எப்படி குணங்கள் இருக்கும்னு. இப்போ இன்னுமே ரொம்ப மோசமா தான் தலைவர்கள்ங்கிற பேர்ல இன்னும் மோசமாதான் நடந்துட்டு இருக்கு. எது பண்ண கூடாதோ தலைவர்கள் அதுதான் பண்றதா நம்ம கேள்விப்படுறோம், பாக்குறோம், பேப்பர்ல படிக்கிறோம் இல்லையா. சோ இவங்க வந்து பாண்டவர்கள் வந்து அந்த மாதிரி தலைவர்கள் கிடையாது. முக்கியமா யுதிஷ்ட மகாராஜ் வந்து தர்மராஜோட பையன். அப்ப எப்படி இருப்பாங்க, தர்மராஜோட வேலையே என்ன அப்படின்னா தவற தட்டி கேட்கறது, தவறு செஞ்சவனுக்கு தண்டனை கொடுத்து அவனை திருத்துறது, இதுதான் வேலை. ஏன் நரகத்துல போடுறாங்க, ஏன் இவங்க இந்த மாதிரி மோசமா பாவப்பட்ட ஜென்மங்களா பிறக்குறாங்க, பாவப்பட்ட உடல்ல பிறக்குறாங்க அப்படின்னா அந்த கர்மத்தை கழிக்கணும், அந்த பண்ண தவறுகளுக்கு அந்த தண்டனை அனுபவிக்கணும், இல்லைன்னா அது தொடர்ந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கறக்காக. இப்ப இவர் கேக்குறாரு, அவரிடம் உங்களுக்கு அச்சமுண்டு என்பதில் சந்தேகம் இல்லை. யாருக்கிட்டன்னா பீமன் கிட்ட இவர் சொல்றாரு இதெல்லாம் விதுரர். இப்போ பீமன் ஏற்கனவே சபதம் எடுத்திருக்கு. எப்ப திரௌபதிய வந்து அவமானப்படுத்தினாங்களோ இந்த கௌரவர்கள், திருதராஷ்டிரன், அவனோட பையன் துரியோதனனோட தம்பி இவன் யாரு துச்சாதனன், இவங்கெல்லாம் வந்து திரௌபதிய வந்து அவமானப்படுத்தினாங்க. திருதராஷ்டிரன் அதை தட்டி கேட்கல. இவங்க கெட்ட எண்ணத்துல துரியோதனன் இருந்தான்,
விபீஷணனும் நடந்துகிட்ட விதம் சரியில்லை. இது எல்லாமே எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா பவர் அங்க இருக்கிறங்கிட்டி யாருனாலையும் எதுவும் பேச முடியல இல்லையா? எல்லாருமே அவங்களுக்கு கீழே வர்றதா மாதிரி இருந்ததுனால அப்கோர்ஸ் எதிர்த்து கேட்டிருக்கலாம். பட் இதுவும் ஒரு கிருஷ்ணரோட அரேஞ்ச்மெண்ட். எல்லாமே நம்ம கேட்கலாம், ஏன் இப்படி எழுதி இருக்க கூடாது, அப்படி எழுதி இருக்க கூடாது அந்த படத்தை அப்படிங்கறது மாதிரி எல்லாம் கேட்கலாம். பட் சம்டைம்ஸ் இதெல்லாம் போனா நம்மளுக்கு அது ஒரு பெரிய அப்படியே ஆள் மனசுல போய் ஒரு பெரிய பாடம் வந்து நம்ம மனசுல பதியும் போது அது நம்மளுக்கு எப்பவுமே அந்த ஞாபகம் இருந்துட்டே இருக்கும். இந்த தவறுகளை செய்யக்கூடாது, இந்த மாதிரி தண்டனைகளை அனுபவிப்போம்னு மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இப்போ நிறைய புராணங்கள் கதைகள் கேக்குறோம், நேரிலேயே பாக்குறாங்க. தவறு செஞ்சவனுக்கு தண்டனை உண்டுங்கிறத பாக்குறாங்க. ஆனா மேலும் தவறு செய்யறாங்க. இதுக்கு காரணம் அந்த காமம், அந்த ஆசை. இப்ப இந்த ஒரு கேஸ் சொன்ன பாத்தீங்களா, மருத்துவரை கடத்தி கொன்னுட்டாங்க அப்படின்னு. அதை விட்டுட்டு போயிருந்திருக்கலாம். பட் ஸ்டில் அவங்களுக்கு அந்த கோபமா மாறிச்சு பாருங்க. அந்த ஏமாற்றம் ஃபர்ஸ்ட் ஆசை பேராசையா மாறிச்சு. குறுக்கு வழியில சம்பாதிக்கணும்னு ஆசை எல்லாத்துக்குமே இருக்கும். பட் அதனாலதான் நம்ம பகவத்கீதையிலயும் சரி பகவதத்திலயும் சரி திருப்பி திருப்பி அதை எப்படி சொல்லுவாங்கன்னா, ஆசை இருக்குன்னா அதை டவுட்டெயில் பண்ணணும். எதுக்குன்னா கிருஷ்ண பக்தியில அதை டைரக்ட் பண்ணி விடணும் இல்லையா? இப்ப தண்ணி வருது அப்படின்னா அந்த தண்ணி வந்து மழை தண்ணியே வருது, அது வெள்ளமாட்ட வருதுன்னா அது கரெக்டான இடத்துல டைரக்ட் பண்ணி விட்டோம்னா ஊருக்குள்ள வெள்ளம் வராது இல்லையா? ரெயின் வாட்டர் ஸ்டோரேஜ் சிஸ்டம் அப்படின்னு எல்லாம் இருக்கு. இங்கெல்லாம் அதெல்லாம் இங்கெல்லாம் இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ எல்லா பக்கம் சேரு சகதி, ஊரே வெள்ளத்துல இருக்கிறது. முக்கியமா இந்த பஸ் ஸ்டாண்ட் ஏரியாலாம் இங்க பார்த்தோம்னா ரொம்ப அந்த டைம்ல மழை வர டைம்ல அப்படியே தண்ணி தேங்கி தான் நிற்கும். ஃபிளாஷ் ஃப்ளட்ன்னு எல்லாம் சொல்லுவாங்க. அப்படியே பைக்கே உள்ள போற அளவு பாதி உள்ள போயிடும், அந்த அளவுக்கு தண்ணி தேங்கி நிற்கும். யாரும் அதை ஃபிக்ஸ் பண்றது கிடையாது இல்லையா? அப்ப நல்ல தலைவர்கள் வேணும். ஸோ இந்த டைரக்ஷன் நம்ம பண்ணி விடல அப்படின்னா இப்படிதான் ஊருக்குள்ள வெள்ளம் வர்ற மாதிரி நம்ம என்ன ஆகும், நம்மளோட மனசுக்குள்ள கண்ட அந்த ஆசை பேராசையாயி அந்த பேராசையை அனுபவிக்க முடியல, அந்த பிளான் படி நடக்கல அப்படின்னா அது குரோதமா மாறி வெறுப்பா மாறி அதுக்கு உண்டான விளைவுகள்லாம் என்னன்னு நம்ம அந்த கதையில பார்த்தோம் இல்லையா? அதுதான். இன்னொரு இடத்துலயும் ஒரு லேடி, இது உங்ககிட்ட சொன்னேன்னு தெரியல, அவங்களும் மருத்துவர் தான். அவங்களுக்கு 75 வயசோ என்னமோ. அவங்களுக்கு வந்து அவங்க பாட்டுக்கு ஒழுங்காதான் வேலையெல்லாம் ஒழுங்கா போயிட்டு இருந்தது. டாக்டர் தொழில் கவர்மெண்ட்லயும் ஏதோ வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க போல, சம்திங் லைக் தட். அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பேம் கால் வந்திருக்கு. வாட்ஸ்அப்லயும் என்னமோ வீடியோ கால் வந்து, நீங்க உங்க பேர்ல கேஸ் இருக்கு. அவங்க எல்லாம் ட்ரெஸ் பண்ணிட்டு போலீஸ் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு இந்த அம்மா கிட்ட நீங்க உங்க பேர்ல ஒரு கேஸ் இருக்கு, இந்த கேஸ்ல இருந்து நீங்க வெளியில வரணும்னா பணத்தை கொடுத்தீங்கன்னா நாங்க இதுல இருந்து உங்களை வெளியில விட்டுறோம் அப்படின்னு. அவங்க எந்த அளவுக்கு அறியாமையில இருந்தாங்கன்னா, யாரு என்னன்னே தெரியாம தம்மேலேயே தனக்கு நம்பிக்கை இல்லாம கேஸ் இருக்குன்னா பண்ணல அப்படிங்கும் போது பண்ணலன்னு சொல்லிட்டு போலாம் இல்லையா? அதுக்கு லோக்கல் போலீஸ்ல போய் அதை பத்தி சொல்லணும், அந்த அளவுக்கும் கூட அவங்களுக்கு அந்த அளவுக்கு யோசிக்க தெரியல. இதனாலதான் இந்த ஸ்பேமர்ஸ், இந்த ஹேக்கர்ஸ், இந்த சைபர் கிரைம் எல்லாம் பாக்குறோம்ல, அவங்க எல்லாம் யாரை ஃபர்ஸ்ட் டார்கெட் பண்ணுவாங்க அப்படின்னா பெண்களை, அதுக்கப்புறம் குழந்தைகளை, வயசானவங்களை, இவங்களையெல்லாம் முதல்ல டார்கெட் பண்ணுவாங்க. முக்கியமா வயசானவங்களை முதல்ல டார்கெட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க இலகன மனசு நேச்சுரலாவே இருக்கும். பிளஸ் பயம் அவங்களுக்கு இருக்கும். அந்த எப்படி சொல்றதுன்னா, அவங்க அந்த தன்னம்பிக்கை இழந்திருப்பாங்க வயசாக. அப்போ அவங்க மேலேயே அவங்களுக்கு நம்பிக்கை இருக்காது, மற்றவங்களை போய் கேட்கணும்னு தெரியாது, நம்மளே இதை டீல் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த இடத்துல ஈகோவும் இருக்கும், அந்த அகங்காரம் கொஞ்சம் இருக்கும். எனக்கு தெரியாதா, நான் இத்தனை வருஷமா பார்க்காத அப்படின்னு அவங்களே நினைச்சுக்கிட்டு இதை நானே டீல் பண்றேன் அப்படின்னு அந்த அம்மா அவங்களே டீல் பண்ணி என்னாச்சு, ஒரு 6.5 லட்சமோ என்னமோ கொடுத்துட்டாங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க பணத்தை வாங்கிட்டு திருப்பியும் ஃபோன் பண்ணி நச்சு 2 நாள் 3 நாள் கூட இல்ல, இந்த டார்ச்சர்னாலேயே அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து அவங்க இறந்துட்டாங்க. சோ எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா, நம்ம வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்ம இது கலியுகங்கிறதுனால யாரையும் டக்குன்னு நம்பிடக்கூடாது, புரியுதுங்களா? சோ நம்ம பகவத்கீதை பகவதம் திரும்ப திரும்ப கேக்குறோம். இது அந்த காலத்திலேயே எத்தனை ஏமாத்து வேலை நடக்குதுன்னு பாக்குறோம். துரியோதனன் வந்து இது தர்மம் வந்து நல்லா உயர்ந்து இருக்கிற காலம் தான் துவாபர யுகம். பகவானே இருந்த யுகம் அது இல்லையா? பிரசண்டா இருக்காரு அவர், அவங்க பிசிக்கலி பிரசன்ட் அவரு. அப்படி இருக்கும் போதே இவன் ஏமாத்தி பொழைக்கலாம்
அவங்கள ஏச்சு பொழைக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்துல இருக்கான்னா, நம்ம இப்பெல்லாம் பார்த்தோம்னா நாத்திகவாதிகள் தான் அதிகமா இருக்காங்க கலியுகத்துல. பகவானோட பக்தர்களை விட நாத்திகவாதிகள் அதிகமா இருப்பாங்க இல்லையா? அசுர குணம் படைச்சவங்க அதிகமா இருப்பாங்க. இப்ப அவங்க எப்ப யாரை ஏமாத்தி நம்ம நல்லா இருக்கலாம் அப்படின்னு தான் யோசிப்பாங்க. அப்கோர்ஸ் ஏமாத்தினா அவங்க நல்லா இருக்க போறது இல்ல, அவங்க அனுபவிப்பாங்க, அவங்க அந்த தண்டனையை அனுபவிக்க போறாங்க, நரகத்துக்கு போறாங்க, அது ஓகே. பட் நம்ம அந்த வலையில போய் சிக்க கூடாது, நம்மளும் ஜாக்கிரதையா இருக்கணுங்கிறதுக்காக தான் அப்பப்ப நான் அந்த நியூஸ்ல வர்றதையும் நான் சொல்லிட்டு இருக்கேன். சரி, அடுத்த பதத்துக்கு போலாம். பார்த்தாம் சுதேவோ பகவான் முகந்தோ गृहीतवान् सक्षति देवदेवः आस्ते स्वपुर्यां यत् देवदेवो विनिर्जिता शेष नृत्वेव देवः. மொழிபெயர்ப்பு. பரமபுருஷரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பாண்டவர்களை தமது உறவினர்களாக ஏற்றுக்கொண்டுள்ளார். உலக மன்னர்கள் எல்லாம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை ஆராதிக்கின்றனர். அவர் தமது குடும்ப அங்கத்தினர்களான யதுவம்ச அரசர்களுடனும் இளவரசர்களுடனும் தமது அரண்மனையில் வாழ்கிறார். எண்ணற்ற அரசர்களை வென்ற அவர்களுக்கு அவர்தான் பகவான். பொருளுரை. இப்ப விதுரர் யுதிஷ்டிர மகாராஜுக்கு பாண்டவர்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துருங்கன்னு சொல்லி ஸ்டாப் பண்ணல. பீமனை பத்தியும் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கிடையாது, ரிமைண்டர். பீமனோட கோவத்தோட இன்ட்ரோடக்ஷன் தேவையில்லை, எல்லாத்துக்குமே தெரியும் பீமன் எவ்வளவு கோவக்கார ஆளுன்னு. இந்த துரியோதனன் துச்சாதனன் திரௌபதி இன்சல்ட் பண்ணும் போதே பீமன் சபதம் எடுத்தாச்சு, என் கையாலதான் கௌரவர்கள் எல்லாரும் சாவாங்க, 100 பேத்தி நான் தான் கொல்லுவேன். அதனாலதான் பாண்டவர்கள்கிட்ட எந்த கௌரவர்கள் வந்தாலுமே அவங்கள கொல்லாம புடிச்சு பீமன் கிட்ட கொடுத்துருவாங்க. மத்தவங்கள போய் தான் கொல்லுவாங்களே தவிர கௌரவர்கள், ஏன்னா பீமனோட சபதத்தை அவன் நிறைவேற்றணும் அப்படிங்கறக்காக. சோ பொருளுரை. விதுரர் இந்த இடத்துக்கு பரமபுருஷ பகவானை பத்தி இவரு ரிமைண்ட் பண்றாரு விதுரன். பொருளுரையில படிப்போம் பிரபுபாத் என்ன சொல்றாருன்னு. விதுரர் திருதராஷ்டிரருக்கு பாண்டவர்களுடனான அரசியல் உடன்படிக்கையின் தொடர்பாக நல்ல அறிவுரைகளை கூறினார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எப்படி பாண்டவர்களுடன் நெருங்கிய உறவு கொண்டிருந்தார் என்பதை முதலில் அவர் கூறினார். ஸ்ரீ கிருஷ்ணர் பரமபுருஷராதலால் அவர் பிரபஞ்ச விவகாரங்களை ஆள்பவர்களான அனைத்து தேவர்களாலும் பிராமணர்களாலும் ஆராதிக்கப்படுகிறார். அது தவிர பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் அவரது குடும்ப அங்கத்தினர்களான யதுவம்ச அரசர்களும் உலக அரசர்களை எல்லாம் வென்றவர்களாவர். சத்திரியர்கள் பல்வேறு அரசர்களை வென்று அவர்களுடைய அழகிய அரச குமாரிகளை கடத்தி செல்வது வழக்கம். இவ்வழக்கம் மெச்சத்தக்கதுதான். ஏனெனில் இளவரசியை கவர்ந்து செல்லும் சத்திரியனின் வீர பராக்கிரமத்தின் அடிப்படையில்தான் அவர்களது திருமணம் நிகழ்ந்தது. யதுவம்ச இளவரசர்கள் அனைவரும் இத்தகைய வீர பராக்கிரமத்தை காட்டித்தான் மற்ற அரசகுமாரிகளை மணந்தனர். இவ்வாறாக அவர்கள் உலக அரசர்களை எல்லாம் வென்றவர்களாயினர். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவருடைய பிள்ளை பிராயத்தில் கம்சன், ஜராசந்தன் போன்ற அசுரர்களையும் பிரம்மா, இந்திரன் போன்ற தேவர்களையும் வென்றவராவர். எனவே இத்தகைய சக்தி வாய்ந்த ஸ்ரீ கிருஷ்ணரால் ஆதரிக்கப்படும் பாண்டவர்களுடன் போரிடுவது ஆபத்தானதென்று விதுரர் தம் தமையனுக்கு உணர்த்த விரும்பினார். கிருஷ்ணரின் ஆதரவால் பிரபஞ்ச சக்திகள் எல்லாம் பாண்டவர்களின் பக்கம் இருந்தன. சோ இது ஆப்வியஸ்லி இது ரொம்ப வெளிப்படையான ஒரு விஷயம் இல்லையா? இப்போ ஒண்ணும் இல்ல, புரிஞ்சுகிட்டவங்க பாத்தீங்கன்னா பக்தர்கள் கிட்ட வம்பு பண்ண மாட்டாங்க. அவங்க உண்மையான பக்தர்களா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து விலகியே இருப்பாங்க. எதுக்கு வம்பு? ஏன்னா பகவான் அவங்க கிட்ட அனுகூலியமா இருக்கிறது இவங்களே கண்கூடி பாக்குறாங்க இல்லையா? இவங்க கிட்ட நம்ம ஏமாத்தினா நம்மளைய பகவான் அவங்க மன்னிச்சு விட்டாலும் பகவான் நம்மளை விட மாட்டாருங்கிற பயம் இருக்கும். எதுன்னா விவரம் தெரிஞ்சவங்களுக்கு. அறியாமையில இருக்கிறவங்கள சொல்லவே வேண்டாம், பகவான் கிட்டயே அவங்க வம்பு பண்ணுவாங்க. ஹிரண்யகாசிப்பு மாதிரி, துரியோதனன் மாதிரி இல்லையா? அதனால அவங்கள ஒன்றும் பண்ண முடியாது. பட் ஜென்ரலா பார்த்தோம்னா பக்தர்கள் கிட்ட இருந்து விலகி இருப்பாங்க விஷயம் தெரிஞ்சவங்க. ஏன்னா பகவான் விட மாட்டாரு, பக்தர்களுக்கு ஒண்ணுன்னா உடனே வந்துருவாரு. ஏன்னா பகவான் பக்த வக்ஷலா இல்லையா? பக்தருக்கு ஏதாவதுன்னா நிற்பாரு. அப்ப பகவான் கிருஷ்ணர் கூடவே இருக்காரு பாண்டவர்களோட. குந்திராணி மகாராணி கூடவே இருக்காரு. அவங்களுக்கு ஒண்ணுன்னா உடனே வந்துடுறாரு. திரௌபதிக்கு பாண்டவர் குடும்பமே சகிதமும் பகவான் கிட்ட சரண். அப்போ அவங்கள விட்டுருவாரா?
கிருஷ்ணர் எத்தனை முறை இவங்களை துன்பப்படுத்தின துரியோதனன், பாண்டவர்களை, திரௌபதி, குந்தி மகாராணி எல்லாத்தையும். ஆனா ஒவ்வொரு முறையும் அவங்க காப்பாத்தப்பட்டுட்டு தானே இருந்தாங்க. அப்பவே யோசிக்க வேண்டாமா கிருஷ்ணர் அவங்க பக்கம் இருக்காங்க, விட்டுறணும்னு. ஹிரண்யகாசிப்பு எத்தனை முறை பிரகலாத மகாராஜா கொல்றதுக்கு ஆள் அனுப்பிச்சான். ஒவ்வொரு முறையும் கண்ணு முன்னாடியே தங்கை போல இருக்க இன்னொரு அரக்கிய கிட்ட உட்கார வச்சு தீக்கு இரையாக்கு என்னோட பையனன்னு சொல்லி கொடுக்கும் போது கண் முன்னாடிதான் பாக்குற. அப்படி கண் முன்னாடியே பிரகலாத மகாராஜ் காப்பாத்தப்படுறாரு இல்லையா? அப்படி இருந்தும் இந்த ஏதாவது 4 கிளாஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க, 4 கிளாஸ் அல்லது 5 கிளாஸ் இன்டெலிஜென்ஸ். இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன்டெலிஜென்ட் கேள்விப்பட்டாலே ஒரு விஷயத்த அதுபடி நடந்துக்குவாங்க. எது பண்ணக்கூடாதோ அதை பண்ண மாட்டாங்க கேள்விப்பட்டாலே. செகண்ட் கிளாஸ் இன்டெலிஜென்ஸ் அவங்க கிட்ட சொல்லணும், பர்சனலா சொல்லணும். தேர்ட் கிளாஸ் இன்டெலிஜென்ட் பார்க்கணும், பாரு இந்த மாதிரி தப்பு செஞ்சா இந்த மாதிரி தண்டனை அனுபவிக்கிறாங்கன்னு அதை பார்த்தாதான் இவங்க திருந்துவாங்க. ஃபோர்த் கிளாஸ் இன்டெலிஜென்ஸ் அவங்க படணும், அவங்க பார்த்திருப்பாங்க, கேள்விப்பட்டிருப்பாங்க, நேர்லயும் அவங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, நேர்ல அனுபவிச்சும் இருப்பாங்க. ஆமா இவன் தப்பு பண்ணா அவனுக்கு ஏதோ தண்டனை கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்திருப்பாங்க. அப்புறம் இவனுக்கே அந்த தண்டனை, அவனே அந்த தப்பு செய்வான், அப்பவும் திருந்தாம அவனே தப்பு செய்வான், அவனுக்கும் அதே தண்டனை கொடுத்திருப்பாங்க. அது ஃபோர்த் கிளாஸ். அப்புறம் தான் திருந்துவான். ஃபிஃப்த் கிளாஸ் இத்தனை பண்ணாலும் அவனே அதை பண்ணி அவனுக்கே தண்டனை வந்தாலும் திரும்பவும் பண்ணுவான், திரும்ப திரும்ப அது தப்பா பண்ணுவான். அதுதான் ஃபிஃப்த் கிளாஸ் இன்டெலிஜென்ஸ். அப்போ இந்த மாதிரி பாக்குறதுக்கு படிச்சவன் மாதிரி இருந்தாலும் துரியோதனனாய், ராவணன், ஹிரண்யகசிப்பு, கம்சன் எல்லாருமே வேதம் தெரிஞ்சவங்க, படிச்சவங்க. கம்சன் அவ்வளவு பாசமாதான் தங்கச்சி கிட்ட இருப்பான், தேவகி கிட்ட, வசுதேவர் கிட்ட. ஆனா எப்ப அந்த அசரீரி குரல் கேட்டானோ உடனே புத்தி மாற்றம். அப்ப தீராவா இல்ல, சித்த பிரக்ஞா. பகவத்கீதையில படிச்சு இல்லைங்களா, அந்த அந்த திடகாத்திரமான புத்தி, அந்த மன புத்தி இதெல்லாம் இல்ல. ஒண்ணு சொன்னா அது எப்படி நடக்கும், நம்ம தங்கை குழந்தை எப்படி என்ன கொள்ளும், இத யோசிக்கல. அது கேட்டோன்னே சரி நம்ம பேசி ஒரு முடிவுக்கு வரலாம், அந்த அளவுக்கெல்லாம் இல்ல. அந்த கோபம் தான் ஃபர்ஸ்ட் வருது. உடனே தேவகியோட தலைமயிரை பிடிச்சு வாளை எடுத்து வாளை உருகி கொல்ல போயிட்டான் கம்சன், தங்கைன்னு கூட பார்க்காம. சொந்த தங்கை இல்ல இருந்தாலும் சொந்த தங்கை மாதிரி பாத்துக்கிட்டான், பாசமா இருந்தான், நானே தேரோட்டிட்டு வரேன் அப்படின்னு. அதனாலதான் அசுரர்களை நம்பவே கூடாது. அது வசுதேவருக்கும் நல்லா தெரியும், இத பிரபுபாதர் பொருளுரையில் சொல்லியிருப்பாரு. அசுரர் குணம் இருக்கிறவங்கள நம்ப கூடாது. ஒரு நேரம் நல்லவனாட்ட பேசுவாங்க, இன்னொரு நேரம் மனசை குழப்பி விட்டா திருப்பி கெட்டவனாயிருவாங்க. நான் கொல்லுல இந்த ஃபர்ஸ்ட் குழந்தை என்ன பண்ண போகுது, 8வது குழந்தை தானே கொல்ல போகுதுன்னு கொடுத்துருவான். ஆனா திருப்பியும் மனசை குழப்பி விட்டா மறுபடியும் போய் அந்த தப்ப செய்வான். நாரதர் முனி வேணும்னே தான் குழப்பி விடுவாரு, ஏன்னா அப்பதான் சீக்கிரம் கிருஷ்ணர் வருவாரு, சீக்கிரம் கிருஷ்ண லீலை வரும். அதுக்கப்புறம் நிறைய அசுரர்கள் ஊருக்குள்ள துன்பத்தை கொடுத்துட்டு இருக்காங்க, பிராமணர்களுக்கு துன்பம் கொடுக்குறாங்க, முனிவர்களுக்கு யாகம் பண்ண முடியாம துன்பத்தை கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த கம்சனும் எல்லாத்துக்கும் பிரச்சனை பண்றான். இப்போ கிருஷ்ணர் வந்தா தான் இதெல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு வேலையாகும். அதுக்காக ஃபாஸ்டா நடக்கணுங்கிறதுக்காக தான் நாரதர் போய் ஸ்க்ரூ ஏத்தி விடுவாரு கம்சன் கிட்ட. ஆனாலும் இந்த கம்சனுக்கு சுய புத்தி எல்லாம் இருக்காது. சுயமா அவனும் படிச்சிருக்கான், சுவாத்தியாய யக்யா இல்லையா, தப்போ யக்யா, தான யக்யா, இதெல்லாம் நேற்றுக்கு நம்ம குரல்ங்கிற சரி பகவத்கீதை ஸ்லோகல்ல பார்த்தோம் இல்லைங்களா. இந்த இதெல்லாம் ஸ்வாத்தியாயம்னா இந்த வேதங்களை படிக்கிறது, அதெல்லாமே படிச்சிருக்கான். அப்படி இருந்தும் சுயமா யோசிக்க தெரியாது. அந்த சுயமா யோசிக்க வேண்டாம், வேதம் சொன்னதை பண்ணாலே போதும். பட் அந்த அளவுக்கு கூட அந்த திங்கிங் அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்காது இவங்களுக்கு. பழி வாங்கணும்னா பழி வாங்கணும், அதுக்கு பின்னாடி விளைவுகள் என்ன வரும், எப்படி நம்ம டேக்கிள் பண்ணுவோம், எதிரியோட நிலை என்ன. இப்போ ஹனுமன் போய் ராவணனோட இடத்துக்கு ஸ்ரீலங்காக்கு போய் இலங்கையில போய் அந்த பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்க்க போறாரு. சீதா தேவியை தான் போய் பார்த்துட்டு வரணும் இருக்காங்களான்னு. ஆனா அந்த கொடுத்த ஒரு வேலையை மட்டும் செய்யல.
என்னென்ன வேலை செஞ்சிருப்பாரு. ராவணன் எப்படிப்பட்டவன், அவன் கூட இருக்கிறவங்களோட சக்தி என்ன, ராவணன் இலங்கையில என்ன பவர் இருக்கு, அந்த வெப்பன்ஸ் எல்லாம் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு. அப்புறம் அது மட்டும் இல்லாம தான் உள்ள போய் பார்க்கணும், அரண்மனைக்குள்ள போய் பார்க்கணும், பர்சனலா ராவணனை மீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வேலையெல்லாம் பண்ணி, அப்புறம் தீ வச்சுட்டு வந்து முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன பண்ணணுமோ ஒரு புத்திசாலி. அதுதான் பக்தர்களுக்கும் பக்தர்கள் இல்லாதவங்களுக்கும் உள்ள வித்தியாசம். பக்தர்கள் வந்து பகவானுக்கு ஒரு சேவை பண்ணணும்னா எவ்வளவு எஃபெக்டிவா பண்ணணுமோ அவ்வளவு எஃபெக்டிவா பண்ணுவாங்க. ஒரு வேலைதான், ஆனா அந்த வேலையே வந்து பல ஆங்கிள் யோசிச்சு எதை பெஸ்டா எப்படி பண்ணலாம் பகவானுக்குன்னு பண்ணுவாங்க. அதே மாதிரிதான் பகவானும், பக்த வக்ஷலா இருக்கிற பகவானும் அதே மாதிரிதான் ஒரு ஒரு செயல்ல வந்து பல விஷயங்களை அச்சீவ் பண்ணுவாரு இல்லையா. இப்ப இந்த க்ளூ எல்லாம் ஏன் விதுரர் கொடுக்குறாரு திருதராஷ்டிரன் கிட்டனா, புரிஞ்சுக்கோ திருதராஷ்டிரா, நீ போட்டி போடுறது, ஏமாத்துறது, இதெல்லாம் வந்து சாதாரண ஆளுகள் கிடையாது. பாண்டவர்கள். ஏன் அவங்க சாதாரண ஆளுகள் கிடையாதுன்னா, கிருஷ்ணர் அவங்களோடயே இருக்கான். கிருஷ்ணர் ரொம்ப நெருங்கின உறவு. துரியோதனனுக்கும் உறவு தான். ஆனா துரியோதனனை விட கிருஷ்ணருக்கு வந்து பாண்டவர்கள் உறவு ஜாஸ்தி. ஏன்னா சொந்த தங்கையவே அர்ஜுனனுக்கு கொடுத்திருக்காரு கிருஷ்ணர். சொந்த அத்தை பையன்தான் பாண்டவர்கள், அத்தை பசங்க. அவங்களுக்கு சொந்த மாமா பசங்க இல்லையா. வசுதேவரோட தங்கச்சி இது குந்தி மகாராணி. சோ எப்படி பார்த்தாலும் அப்புறம் இதுக்கெல்லாம் போக அவங்க பக்தர்கள், தூய பக்தர்கள் பகவானுக்கு. அந்த ஒரு உறவு போதும். இந்த உறவு வந்து உடல் சம்பந்தப்பட்ட உறவு விட அதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது இல்லையா. உடல் வந்து தற்காலிகமானதுன்னு தெரியும். அப்போ நிரந்தரமான உறவே வந்து இந்த பக்தி இல்லையா. அந்த பக்தியே அவங்க கிட்ட தூய பக்தி இருக்கு. இத்தினோடு பக்தி பண்ணாலே கிருஷ்ணன் செய்வாரு. தூய பக்தி இருந்தா எந்த அளவுக்கு செய்வாரு. அப்ப அப்படி இருந்தும் அவன் திருதராஷ்டிரன் வந்து தவறான பசங்களுக்கு தவறா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறத எடுத்து உணர்த்துறாரு விதுரர். 13வது ஸ்லோகம். ச ஏஷ தோஷ புருஷத்வித ஆஸ்தே குருஹான் பிரவிஷ்டோயம் அபத்யமத்யா புஷ்ணாஷி கிருஷ்ணாத் விமுகோ கதஸ்ரீஸ் தியஜாஸ்வ அசைவம் குல கௌசலாய. மொழிபெயர்ப்பு. குற்றமே வடிவான துரியோதனனை உங்களுடைய நல்ல மகன் என்றெண்ணி அவனை நீங்கள் உங்களுடைய மகனாக பராமரித்து வருகிறீர்கள். ஆனால் அவன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் விரோதம் கொண்டவனாக இருக்கிறான். இவ்வாறாக கிருஷ்ண பக்தன் அல்லாத ஒருவனை நீங்கள் பராமரிப்பதால் சர்வ மங்களங்களையும் நீர் இழந்துவிட்டவராக இருக்கிறீர். இந்த துரதிருஷ்டமான நிலையிலிருந்து உடனே உங்களை விடுவித்துக் கொண்டு உமது குடும்பத்திற்கு நன்மை செய்வீராக. சோ இந்த பாம்புக்கு பால் ஊட்டுனா விஷத்தை தான் அது அதிகமா அது உற்பத்தி பண்ணும் அப்படிங்கிற மாதிரி துரியோதனோட எண்ணம் எல்லாமே விஷம் இல்லையா. அவன் யாரு மேல விரோதம் கொண்டிருக்கான்னா தூய பக்தர்கள் மேலையும் பகவான் கிருஷ்ணர் மேலையுமே பகையோட இருக்கான், பகை உணர்வோட இருக்கான்னா அவனை யாருனாலையுமே காப்பாற்ற முடியாது இல்லையா. குழந்தைக்கு கூட தெரியும் இது. அதாவது படிச்ச குழந்தைக்கு, வேதம் படிச்ச குழந்தை, அது பக்தர்கள் இருக்கிற பக்தர்களோட குழந்தைக்கு, பக்தியை வளர்த்துக்கிட்ட குழந்தைக்கு. இப்ப பிரகலாத் மகாராஜ் வந்து எந்த அளவுக்கு பக்குவமா இருந்தாரு. ஹிரண்யகாசிப்பு பண்ற தவறுகளை எல்லாம் மன்னிச்சு, ஹிரண்யகாசிப்பு கிட்ட பயமே வரல பிரகலாத் மகாராஜுக்கு. இத்தனை பண்றாரு. இப்ப இந்த காலத்துல எல்லாம் ஒரு அடி அடிச்சாலே போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கு இல்லையா. அப்போ அப்பா வந்து இத்தனை டார்ச்சர் பண்றாருன்னா தாராளமா பிரகலாத் மகாராஜ் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஆனா ஒவ்வொரு முறையும் பிரகலாதர் வந்து ஹிரண்யகாசிப்புவை மன்னிச்சு விட்டுட்டு, அப்புறம் கிருஷ்ணர் வந்து நரசிம்மரா வந்து கொன்னதுக்கு அப்புறமே கிருஷ்ணர் அத நரசிம்மர் கிட்ட கேக்குறது என்னன்னா, அப்பாவை மன்னிச்சு விட்டுருங்க. இப்ப எந்த அளவுக்கு மனம் வந்து அவ்வளவு கருணையோட இருந்தா இவ்வளவு தோணும். இப்ப நம்ம ஒரு விஷயத்த கேள்விப்படுறோம், நமக்கு தெரிஞ்ச ஒருத்தங்களுக்கு இன்னொருத்தங்க வந்து துரோகம் பண்ணிட்டாங்க, இல்ல ஏதோ ஒரு வகையில ஏமாத்திட்டாங்க, இல்ல டார்ச்சர் பண்ணிட்டாங்கன்னா நமக்கு எப்படி கொந்தளிக்குது. எப்படி இப்படி பண்ணாங்க, அவங்கள சும்மாவா விட்டீங்க, அவங்க கிட்ட நீங்க இனிமேல் பேசாதீங்க, அவங்கள விட்டு விலகுங்கன்னு முடிஞ்ச அளவுக்கு நம்ம அவங்களுக்கு அறிவுரை சொல்றதுக்கு பார்ப்போம். ஏன்னா நம்மளால தாங்க முடியல. நமக்கு பிடிச்சவங்க இல்ல நமக்கு தெரிஞ்சவங்களே, பிடிச்சிருக்கும் கூட வேண்டாம், நமக்கு தெரிஞ்சவங்க ஒரு அநியாயம் நடந்துருச்சு அப்படின்னா நம்ம அவ்வளவு கொந்தளிக்கிறோம்.
அப்ப நமக்கு அது நடக்கும்போது இன்னும் எந்த அளவுக்கு கொந்தளிப்போம், எந்த அளவுக்கு நம்ம எஃபெக்ட் ஆயிருப்போம். நல்ல மனம் தைரியமா இருக்கிறவங்க கொந்தளிப்பாங்க. வீக்கா இருக்கிறவங்க, சைக்கலாஜிக்கலா வீக்கா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, டிப்ரெஷனு, ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு சைக்காட்ரிஸ்ட் போயிட்டு மாத்திரை வாங்கி சாப்பிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க இல்லையா. பிரகலாத மகாராஜ் வந்து ரொம்ப நிதானமா, அவங்களுக்கு வந்து பக்தர்களுக்கு வந்து எப்பவுமே அந்த சத்தியம், சௌச்சம், சம எல்லாத்தையுமே சமமா பாக்குறது, எல்லாத்தையும் சத்தியத்தோட, எல்லா விஷயத்திலயும் சத்தியத்தோட நடக்கிறது, தூய்மையா இருக்கு. சௌச்சம்னா கிளென்லினஸ், தூய்மையா இருக்கிறது, மன தூய்மை, அகத்தூய்மை, உள்ள தூய்மை, வெளி தூய்மைன்னு சொல்லுவாங்க இல்லையா, இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் கிளென்லினஸ். எல்லாமே ஒரு ஒரு பிராமணாவோட குவாலிட்டிஸ் இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா ஒரு பக்தருக்கு கிட்ட இருக்கும் இல்லையா. அப்ப இத்தனை கொடுமைப்படுத்தியுமே அவர் மன்னிச்சு விட்டுட்டு தான் இருந்தார். பாண்டவர்களும் அதே மாதிரிதான். பக்தர்கள் எல்லாமே பார்த்தோம்னா, அவங்களோட கதைகள் எல்லாமே பார்த்தோம்னா அவங்க பொறுமையா ஹேண்டில் பண்ணுவாங்க. அதாவது அவங்க போய் பழி வாங்குறது பண்ண மாட்டாங்க, நான் அதை எடுத்து பண்றேன்னு பண்ண மாட்டாங்க. கிருஷ்ணரோட இன்ஸ்ட்ரக்ஷன்ல தான் அர்ஜுனனே போருக்கு தயாரானான் இல்லையா. ஏன்னா போருக்கு வந்தாச்சு, வேற வழி இல்ல, போர் தான் பண்ணி ஆகணும்னு துரியோதனன் சொல்லியாச்சு. ஒரு சத்திரியனோட கடமை வந்து போருக்கு இன்வைட் பண்ணா போர் புரியறது தான். அப்போ அப்கோர்ஸ் பாண்டவர்கள் தான் சொல்லுவாங்க போர் பண்ணிடலாம் அப்படின்னு. ஏன்னா அவங்க அநியாயமா நாட்டு மக்களை தவறான வழியில, நாடு இல்ல பூலோகமே அவங்க கண்ட்ரோல்ல, அந்த பூமியே அவங்க கண்ட்ரோல்ல இருக்கு, திருதராஷ்டிரன் கண்ட்ரோல்ல. அப்ப அது தவறான தலைவர்கள், தவறான தலைவர்களுக்கு கீழே இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் பாண்டவர்கள் வந்து சரி நம்ம இதை எடுத்துக்கணும், நம்ம ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கறதுனாலதான் அவங்க வந்து போருக்கு சரிம்பாங்க. ஆனாலும் பகவானோட தூய பக்தரா இருக்கிறதுனால அர்ஜுனனுக்கு வந்து இலகன மனசு இயற்கையாவே இருக்கு இல்லையா. அப்ப இயற்கையாவே அந்த இலகன மனசு இருந்ததுனால இத்தனை மக்கள், நம்மளுக்கு முன்னாடி கோடான கோடி மக்கள் இருக்காங்க, இதுல நம்மளோட உறவினர்களும் இருக்காங்க, ஆச்சாரியர்கள் இருக்காங்க, இவங்களையெல்லாம் கொன்னுட்டா நம்ம அந்த இது பண்ணணும் வேணாம். ஆனா என்ன யோசிக்கல அர்ஜுனன் அப்படின்னா, அப்படி விட்டுட்டு போனா மக்கள் திருப்பியும் தவறான இப்ப குருடன் வந்து இன்னொரு குருடனுக்கு வழி காமிச்சு 2 பேரும் குழியில விழுவாங்க அப்படிங்கிற உதாரணம் நம்ம அடிக்கடி சொல்லுவோம் இல்ல, இது பிரபுபாதர் கொடுத்த ஒரு உதாரணம் தான். அந்த மாதிரி ஒரு தவறான தலைவர்களுக்கு கீழே போனா கண்டிப்பா என்ன ஆகும், பிரஜைகள் தவறான வழியில அவங்களும் போறதுக்குண்டான வாய்ப்பு அதிகமா இருக்கு இல்லையா. ஒன்னா அவங்க இப்ப ஹிரண்யகாசிப்பு வந்து சொர்க்கலோகத்தை எல்லாத்தையும் ஆக்கிரமிச்சிருவான். ஆக்கிரமிச்சுட்டு ஹிரண்யாக்ஷா என்ன பண்ணுவான், நான் இந்த பூமியை வந்து நான் பழி வாங்கணும், இந்த பூமியை நான் எடுத்துட்டு போறேன்னு சொல்லிட்டு அந்த பூமியை எடுத்துட்டு போய் கர்ப்போதக்கா கடல் இருக்கும் இல்லையா, ஓஷன், அது கீழே கொண்டு போய் வச்சிருவான். இப்ப சில பேர் சொல்லுவாங்க இதுக்கு வியாக்கியானம் எல்லாம் வந்து, எப்படி அவன் ஹிரண்யாக்ஷா பூமியில இருந்துட்டே பூமியை எடுத்துட்டு போக முடியும், அவன் பூமியில எங்க இருந்தான், வெளியில. இப்போ நிறைய லோகம் இருக்கு இல்லையா, பூலோகம்ங்கிறது நடுவுல, பூலோகத்துக்கு மேல புவர் லோகம்னு இருக்கு, இந்த பூத்த பிசாசகள்லாம் இருக்கிற லோகம் புவர் லோகம், அதுக்கு மேல சொர்க்கலோகம், அது வந்து தேவர்கள் இருக்கிற இடம். அப்புறம் உங்களுக்கு மகாலோகம், ஜனலோகம், தப்பலோகம், சத்தியலோகம்னு மேல இருக்குது. கீழே பூலோகத்துக்கு கீழே அத்தல, வித்தல, சுத்தல, மகாத்தல, ரசத்தல, பாத்தாலன்னு கீழே 7 லோகம் இருக்குது. நடுவுல ஒரு நம்மளது பூமின்னா மேல 6, கீழே 7, மொத்தம் 14, 7 லோகம்னு சொல்ல மொத்தம் 14 லோகங்கள் இருக்கு. இப்ப இவங்க வந்து தேவர்கள் வந்தாங்கன்னா அவங்க தங்குற இடம் சொர்க்கலோகமா இருக்கும். பட் அவங்க எல்லா லோகத்துக்கும் அவங்கனால ஆக்சஸ் பண்ண முடியும், அவங்களுக்கு கீழே தான் ஒர்க் ஆகும், அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இப்ப தேவர்களை வென்றாலே அசுரர்களுக்கு வந்து எல்லாமே கிடைச்ச மாதிரி, அந்த யூனிவர்ஸே கிடைச்ச மாதிரிதான். இப்ப பலி மகாராஜ் பக்தர் தான், அவரு வந்து சொர்க்கலோகத்தை கைப்பற்றிடுவாரு, அப்புறம் அங்க இருந்து ஆக்சஸ் பண்ணுவாரு. அதே மாதிரிதான் ஹிரண்யகாசிப்புவும். ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் பயந்துருவாங்க தேவர்கள், ஹிரண்யகாசிப்பு வந்துட்டான், பிரம்மா கிட்ட அந்த வரத்தை வாங்கி வந்துட்டானோனையுமே இவங்க எல்லாம் பயந்துருவாங்க, ஓடி ஒளிஞ்சுக்குவாங்க. அப்ப இப்போ இந்த ஹிரண்யாக்ஷா வந்து பூமியை ஒளிச்சு வைக்கும் போது கர்ப்போதக்ஷா ஓஷன்ல தான் கொண்டு போய் வைப்பான். ஏன்னா அவன் வெளியில இருக்கான், பூமிக்கு வெளியில, பூமியில இருந்துட்டு பூமியை எடுத்துட்டு போய் அவன் வைக்கல. இப்ப சில பேர் தவறான வியாக்கியானங்கள் கொடுப்பாங்க, அதுக்கு தான் நம்ம ஆச்சாரியர்கிட்ட படிக்கணும் அப்படிங்கிறது. அது நல்ல போனஃபைடு குரு பரம்பரால வர்ற ஆச்சாரியர்கிட்ட படிக்கணும். சோ இந்த இடத்துல வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு கிருஷ்ணர் வந்து,
இவ்வாறாக கிருஷ்ண பக்தன் அல்லாத ஒருவனை நீங்கள் பராமரிப்பதால் சர்வ மங்களங்களையும் நீர் இழந்து விட்டவராகி விடுவீர் இல்லையா? இப்போ ஆட்டோமேட்டிக்கா ஒரு நல்லவனை பாதுகாத்தா நல்லது கிடைக்கும், கெட்டவனை பாதுகாத்தா எப்படி நல்லது கிடைக்கும்? அந்த 100 பீஸா வெட்டி அந்த இன்குபேட்டர்ல போட்டு அந்த பானையில போட்டு வியாசதேவர் வந்து காந்தாரிக்கு வந்து குழந்தைங்க 100 வரணும் அப்படின்னு சொல்லி காந்தாரி சொல்லியிருப்பா. சிவபெருமான் அருள் கொடுத்திருக்காரு, எனக்கு 100 புத்திரர்கள் இருக்காங்க, ஆனா எனக்கு நான் இன்னும் ஒரு குழந்தை கூட பெத்துக்கலையே, வயிற்றுக்குள்ள இருக்கிறது என்ன அப்படிங்கும் போதுதான் அதுக்கப்புறம் வெறும் சதை தான் வெளியில வரும். அந்த சதையை தான் இது பண்ணி 100ஆ பிரிச்சு அவரு இது பண்ணுவார். வியாசதேவர் பானையில போட்டு அதுக்கு உயிர் வரும், ஆத்மா வரும். ஆக்சுவலா அது எப்படின்னா அந்த துரியோதனன் அந்த அந்த ஒரு குழந்தையா அந்த பானையில வரும்போதே கெட்ட சகுனங்கள் வர ஆரம்பிச்சிடும். அப்பவே விதுரர் வந்து அட்வைஸ் பண்ணுவார், வேண்டாம், இந்த குழந்தைனாலதான் இந்த அழிவு, உலகமே அழிய போகுது, வேண்டாம், அவனை இப்பவே அழிச்சிடலாம் அப்படின்னு. பட் காந்தாரியும் திருதராஷ்டிரனும் இந்த பாசம் கண்ணை மறைக்கிறதுனால முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியுமே என்னென்ன கதை நடந்தது துரியோதனனாலன்னு சொல்லி. சோ இந்த பொருளுரையில நல்ல மகன் ஒருவன் அத்ய என்று அழைக்கப்படுகிறான், அதாவது தன் தந்தையை இழிவடைய அனுமதிக்காதவன் என்பது இதன் பொருள். தந்தை மரணமடையும் பொழுது யாகங்களை செய்து பரமபுருஷரான விஷ்ணுவை திருப்திப்படுத்துவதன் மூலமாக ஒரு மகனால் தன் தந்தையின் ஆத்மாவை காப்பாற்ற முடியும். இந்த வழக்கம் இந்தியாவில் இன்னும் இருந்து வருகிறது. தன் தந்தையின் மரணத்திற்கு பிறகு மகன் கயா என்ற இடத்தில் விஷ்ணுவின் திருவடிகளில் யாகங்களை செய்து இழிவடைந்த தன் தந்தையின் ஆத்மாவை காப்பாற்றுகிறான். ஆனால் அந்த மகன் விஷ்ணுவின் பகைவனாக இருந்தால் அத்தகைய பகை உணர்ச்சியுடன் அவனால் எப்படி பகவான் விஷ்ணுவின் பாதங்களில் யாகங்களை செய்ய இயலும்? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பரமபுருஷர் ஆவார். ஆனால் துரியோதனனோ அவரிடம் பகைமை கொண்டிருந்தான். இதனால் தன் தந்தையான திருதராஷ்டிரர் மரணம் அடையும் போது அவரை அவனால் காப்பாற்ற முடியாமல் போய்விடும். விஷ்ணுவிடம் அவனுக்கு விசுவாசம் இல்லாததால் அவனே இழிவடைய வேண்டியிருக்கும். அப்படியானால் தன் தந்தையை அவனால் எப்படி காப்பாற்ற இயலும் அப்படின்னு இதெல்லாம் பொருளுரையில இதெல்லாம் பிரபுபாதர் சொல்றாரு. ஒரு புத்திரன் அப்படின்னாலே என்ன அப்படின்னா, அந்த புத்திர அப்படிங்கிற ஒரு புத் அப்படின்னா என்ன, ஒரு லோகம், கீழே நரகலோகங்கள் 26 மொத்தம். அதுல ஒரு லோகத்துல வந்து போய் அந்த கெட்ட விஷயங்கள் பண்ணியிருக்காங்க, பாவகாரியங்கள் செஞ்சிருக்காங்க ஒரு ஆத்மா அப்படின்னா, அந்த ஆத்மா என்ன பண்ணும்? ஆத்மா என்னைக்குமே செய்யறதுலாம் அந்த உடல் ரீதியா கண்டாமினேட் ஆகுறதுனால அந்த ஆத்மா செய்யுது. அப்போ அந்த ஆத்மா என்ன பண்ணும்? இன்னொரு உடல்ல போய் அந்த நரகத்துக்கு சூட்டபிளான ஒரு உடல், இப்போ சூரிய பகவான் சூரிய லோகத்துல அந்த வெப்பத்தை தாங்குற மாதிரி ஒரு உடல்ல இருக்கிறாங்க இல்லையா? அந்த இருக்கிற ஜீவராசிகள் எல்லாம் அங்க ஏத்த மாதிரி உடல்ல இருப்பாங்க. தண்ணீர வாழ்ற ஜீவராசிகள்ல தண்ணீர வாழ்றதுக்கு ஏத்த மாதிரி உடல்ல இருப்பாங்க. அது போல அந்த நரகத்துல போய் தண்டனையை அனுபவிக்கணும் அப்படின்னா அவங்க அந்த உடல் வந்து அந்த தண்டனையை அனுபவிக்கிற மாதிரி உடல்ல அவங்க போய் இருப்பாங்க. சில காலங்கள் கஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரி ஒரு லோகத்துல இருந்து, அந்த நரக லோகத்திலிருந்து திராயத்தை, அதுல இருந்து காப்பாத்துறவங்க தான் புத்திராயத்தை. அந்த புத்திரர்களுக்கு அதுதான் வேலை. புத்திரர்னாலே அதுதான் அவங்களோட கடமை, வேலை கிடையாது, கடமை. என்னன்னா அவங்களோட முன்னோர்கள் வந்து பாவம் செஞ்சு அவங்க இந்த மாதிரி கீழ் லோகத்துக்கு போயிருந்தாங்கன்னா அவங்கள விடுவிக்கிறது தான் புத்திரர்களோட வேலை. அதுக்குதான் யாகம் பண்றது, ஸ்ரத்தா பண்றது, ஸ்ரத்தை, இந்த கயா போறது, இதெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம், பாக்குறோம். இல்ல நம்ம இதெல்லாம் வீட்டுல செய்யறது நம்ம இது பண்றோம் இல்லையா? நம்மளே இப்ப கூட பண்ணியிருப்போம். அப்ப இதெல்லாம் வந்து ஆக்சுவலா பகவான் கிருஷ்ணரோட பக்தர்கள் வந்து ஆட்டோமேட்டிக்கா முன்னோர்களை விடுவிச்சிடுறாங்க. எதுல இருந்து? பாவ இதுல மட்டும் இல்ல, இந்த சம்சாரத்துல இருந்தே விடுவிச்சிடுறாங்க, பிறப்பு இறப்பு சுழற்சியில இருந்தே. இப்ப பகவானோட பக்தர்கள் வந்து இந்த யாகங்கள்லாம் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. சங்கீர்த்தன யாகம் பண்ணாலே போதும். அவங்க நல்ல பக்தி பண்ணாலே அவங்களுக்கு முன்னாடி இருக்கிற 7 ஜென்மம், பின்னாடி இருக்கிற 7 ஜென்மம் இல்ல, சாரி, 7 ஜெனரேஷன், 7 வம்சாவளிகள், பின்னாடி வர 7 வம்சாவளிகளை இந்த ஒரு ஆள் யாரு, இந்த பக்தர் ஒருத்தர், அது பொண்ணா இருந்தாலும் சரி ஆணா இருந்தாலும் சரி, விடுவிச்சிடுறாங்க அந்த சம்சாரத்துல இருந்து. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் வந்து தேவையில்லை, இந்த யாகம் பண்றது, ஸ்ரத்தை பண்றது. ஆனாலுமே சைத்தன்ய மகாபிரபு வந்து அவரோட தந்தை இறந்தப்ப அவர் கயால போய் ஸ்ரத்தை பண்ணாரு. கிருஷ்ணர் வந்து
சாந்திபனி முனி கீழே படிச்சாரு. ஏன் ராமச்சந்தர் விஸ்வாமித்திர சொல்றபடி கேட்டாரு, வசிஷ்டர் சொல்றபடி கேட்டாரு, தந்தை சொல்றபடி கேட்டாருன்னா இவங்கெல்லாம் வந்து பகவானே இந்த விஷயங்கள்லாம் பண்ணல அப்படிங்கும் போது சாமானிய மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, பகவான் சொல்றாரு ஆனா அவரும் மனுஷனா வந்தபோது செஞ்சாரா அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. இதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்கும், பகவானை எதிர்த்து கேட்கறதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்கும். அந்த கேள்வி கேட்ட கூட்டத்தை பார்த்துட்டு இந்த அப்பாவி மக்கள் சில பேர் அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, நீ சொல்றதா கரெக்ட்னு அவங்களும் நாத்திகர்கள் ஆயிருவாங்க. அதை அவாய்ட் பண்ணணும்னு தான் யதா யதா ஆச்சரதி சிரேஷ்ட தத்தத் ஏவ இதர ஜன யத் ஆச்சாரதி சிரேஷ்ட. ஸோ எப்பெல்லாம் பெரியவங்க, அதாவது பகவான் ஆகட்டும் பெரிய ஆச்சாரியர்கள் ஆகட்டும், அவங்க வரும்போது அவங்களோட கடமைகளை அவங்க செஞ்சாங்க. பகவான் பக்தர்கள் திரும்ப திரும்ப பகவதத்திலயும் சரி பகவத்கீதையிலயும் சரி பக்தர்கள் செய்ய வேண்டியதில்லைன்னு சொன்னாலுமே பகவானே வந்து மனுஷ ரூபத்துல வரும்போது அவரு செஞ்சார் கடமைகளை. பகவான் ராமச்சந்திரனும் சரி கிருஷ்ணரும் சரி அவங்க தியானத்துல ஈடுபட்டாங்க, வழிபாட்டுல ஈடுபட்டாங்க. ஏன்னா தவறான மெசேஜ் போயிடக்கூடாது மக்களுக்கு அப்படின்னு. ஏன்னா இது வந்து ஒரு 100 வருஷம் இந்த புக்கு தரங்க, இந்த 100 வருஷம் வரைக்கும் இருக்குங்க, அதுக்கப்புறம் எக்ஸ்பைரி ஆகும், அது கிடையாது. வேதங்கள், வேத நூட்கள் வந்து காலகாலமா நம்மளால கணக்கே இட முடியாத காலகட்டத்தில இருந்து இருக்கு வேத நூட்கள். பகவத்கீதை வந்து மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ்க்கு முன்னாடியே நான் சூரியன் கிட்ட சொன்னேன், விவஸ்வான் கிட்ட சொன்ன பகவத்கீதை என்ன அர்ஜுனன் கிட்ட இப்ப சொல்லுவார் இல்லையா, 5000 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப இதெல்லாம் காலகாலமா இருக்கு. இப்ப நம்ம யாரும் சரி இப்ப வேதம் இல்ல என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கறது பண்ணிடக்கூடாது அப்படிங்கறக்காக இது எப்பவுமே நம்மளுக்கு இருந்துட்டு இருக்கு. அதனாலதான் பகவானாவே வந்தாலும் சரி, மனுஷ ரூபத்துல வந்தாலும் சரி, பக்தனா எப்படி நடந்துக்கணும்னு காமிக்கிறதுக்கு வந்தாலும் சரி, அது சைத்தன்ய மகாபிரபு அவங்க கடமையை அவங்க செஞ்சாங்க இல்ல. ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு தூய பக்தியில போயிட்டா வேணா சரி எதுவும் பண்ண வேணாம்னு சொல்லலாம், ஆனா தூய பக்தர்களே அவங்க கடமையை செஞ்சாங்க இல்லையா. சரி, நம்ம இதோட இன்னைக்கு முடிச்சுக்கலாம். வஞ்சா கல்பத்ரூபிஷ்ய கிருபா சிந்துபிய வச்ச பதிதானாம் பாவனேவியோ வைஷ்ணவேவியோ நமோ நமः. श्रीमद् भगवद गीता की जय, श्रील प्रभुपाद की जय, श्री अंतराज भागवतम की जय. हरे कृष्णा. हरे कृष्णा माताजी. ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா?